வணக்கம், நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அஷ்டகாளிகளோட வரலாற்று கதை. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வெளிவந்த சுழல் படத்தோட 2ஆம் பாகத்துல அஷ்டகாளியோட வரலாறை மையமா வச்சு கதை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பார்த்த பிறகு நிறைய பேருக்கு அஷ்டகாளியோட கதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருந்திருக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த கதை. வாங்க கதைக்குள்ள பயணிப்போம். அரச குலத்தை சேர்ந்த தனாவதி அப்படின்றவங்களுக்கு தனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையா இருக்காங்க. அதனால பிரம்மனை நோக்கி தவம் இருக்காங்க. தனாவதியோட கடும் தவத்துல மகிழ்ந்து போன பிரம்மதேவர் அவங்க கேட்ட வரத்தையும் கொடுக்குறாங்க. அதன்படி தனாவதிக்கு ஒரு ஆண் வாரிசு பிறக்குது. குழந்தைக்கு தானாசுரன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. குழந்தை எரும தலையோடு இருக்கிறதுனால அதுக்கு மகிஷாசுரன் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. மகிஷாசுரன் வேதங்களையும் எல்லா கலைகளையும் நல்லாவே கத்திருந்தான். இருந்தாலும் அவனுக்கு கிடைச்ச எதுலையுமே அவன் திருப்தி அடையல. உலகத்தையே தன்னோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சான். சாகா வரம் பெற்று இந்த உலகத்தை ஆட்சி செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தான். அதனால சிவனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிச்சான். மகிஷாசுரனோட கடும் தவத்துக்கு பலனா சிவன் தோன்றினாரு. மகிஷாசுரன் கேட்ட எல்லா வரங்களையும் கொடுத்தாரு. இறுதியா மகிஷாசுரன் ஊர்வன பரப்பன அது மாதிரி எந்த இனத்தாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது, பெண் வயிற்றுல பிறக்காத ஒரு பெண்ணால மட்டுமே எனக்கு மரணம் வரணும் அப்படின்னு கேட்டு இந்த வரத்தையும் சிவன் மகிஷாசுரனுக்கு கொடுத்தாரு. வரங்களை பெற்ற எல்லா அசுரர்களும் என்ன செஞ்சாங்களோ அதே தான் மகிஷாசுரனும் செஞ்சான். இதுக்கப்புறம் தனக்கு மரணம் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு ரொம்பவே ஆணவத்துல ஆடினான். அவன் ஆண்டு வந்த மகேந்திரகிரி பர்வதத்துல தான் நினைச்சபடியே ஆட்சி புரிந்தான். மகேந்திரகிரி பர்வதம் அப்படின்றது இப்போ உள்ள மைசூர் தான். ஈஷன் ஆண்டு வந்த ஊர் அப்படின்றதுனால மகிஷா ஊர் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மருவி இப்ப அது மைசூரா மாறி இருக்கு. மகிஷாசுரன் மனிதர்களையும் தேவர்களையும் ரிஷிகளையும் ஆட்டி படைக்க ஆரம்பிச்சான். தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க. இதற்கிடையில தான் கைலாய மலையில ஒரு நாள் பார்வதி தேவி முருகருக்கும் விநாயகருக்கும் உணவளிச்சிட்டு இருக்காங்க. சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்துல இருந்தாரு. சிவபெருமான் தியானத்துல இருந்ததை பார்த்த விநாயகர் பார்வதி தேவி கிட்ட, உன்னையே தியானம் என்றால் கண்களை மூடித்தானே செய்ய வேண்டும், தந்தை மட்டும் ஏன் கண்களை திறந்து கொண்டு தியானம் செய்கிறார் அப்படின்னு கேக்குறாரு விநாயகர். அதுக்கு பார்வதி தேவி, தந்தையோட கண் ஒளியில தான் இந்த அகிலமே இயங்கிட்டு இருக்கு, அதை நம்ம மூடினா இந்த அகிலமே இருண்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முருகப்பெருமான் குறுக்கிடுறாரு. அப்படின்னா ஒரே ஒரு தடவை மட்டும் தந்தைய கண்கள் மூட சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேக்குறாரு. தந்தைய ஒரே ஒரு முறை மட்டும் கண்ணை மூட சொல்லி பார்க்கணும், இதை போய் எப்படி தந்தை கிட்ட சொல்றது அப்படின்னு யோசிக்கிறாரு முருகப்பெருமான். அதற்கு பார்வதி தேவி, இதை நீ போய் சொல்ல வேணாம், நானே செய்யறேன் அப்படின்னு தியானத்துல இருந்த சிவபெருமானோட கண்களை மூடுறாங்க. அடுத்த கணமே அகிலம் இருண்டு போகுது. உடனே பார்வதி தேவியோட கரங்களை விளக்குறாரு சிவபெருமான். என்ன விளையாட்டு இது அப்படின்னு கோவப்படுறாரு சிவபெருமான். பார்வதி தேவியும் குழந்தைகளுக்காக தான் செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு கோவப்பட்ட சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சாபம் கொடுக்கறாரு. நாகக்கண்ணி வயிற்றுல அஷ்டகாளியா நீ பிறக்க போற அப்படின்னு சொல்றாரு. இந்த சின்ன தப்புக்கு மானிட பிறப்பா, அதுவும் நாகக்கண்ணி வயிற்றுல பிறக்கணுமா அப்படின்னு கவலைப்படுறாங்க பார்வதி தேவி. அந்த இடத்துல இருந்து நகர முற்படுறாங்க. அப்போது சிவனுக்கு இன்னமும் அதிகமா கோவம் ஏற்படுது. நெற்றிக்கண்ணை திறந்து அதுல இருந்து வெளியான தீப்பிழம்புகளால பார்வதி தேவி மேனிய சுட்டு எரிக்கிறாங்க. பார்வதி தேவியோட மேனி 8 பிண்டங்களா உருவாகுது. அந்த 8 பிண்டங்களையும் தன்னோட கையில எடுத்துக்கிறாரு சிவபெருமான். பாதாள லோகத்துல ஒரு நாகக்கண்ணி மழலை வர வேண்டும் அப்படின்னு சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிகிறாங்க. அவங்க முன்னாடி தோன்றிய சிவபெருமான் அந்த 8 பிண்டங்களையும் நாகக்கண்ணி கிட்ட கொடுத்து அதை சாப்பிட சொல்றாரு. நாகக்கண்ணி அந்த பிண்டங்களை சாப்பிடவே அந்த பிண்டங்கள் அனைத்தும் 8 முட்டைகளா நாகக்கண்ணி வயிற்றுல உருவாகுது. நாகக்கண்ணி அந்த 8 முட்டைகளையும் அடக்காத்துட்டு வந்தா. 41வது நாள் ஆடி மாசம் பூர நட்சத்திரம் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல 8 முட்டைகளும் 8 பெண் குழந்தைகளா பிறக்குது. முதலாவதா பிறந்தது முத்துமாரி, இவங்களை முத்தாரம்மன் அப்படின்னும் அழைப்பாங்க. 2ஆவதா பிறந்தது பத்ரகாளி, இவங்களையே எல்லைக்காளி எல்லையம்மன் அப்படின்னும் அழைக்கிறாங்க. 3ஆவது 3 முகத்தோட பிறந்தது முப்பிடாத்தி, இவங்களை 3 தலை அம்மன் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சு அதுவே மருவி முத்தாழம்மன் அப்படின்னும் மாறியிருக்கு. 4ஆவதா பிறந்தது உலகளந்தாள், இவங்க பொன்னிறத்துல இருக்கிறதுனால பொன்னியம்மன் அப்படின்னும் அழைக்கிறாங்க. 5ஆவதா பிறந்தது அரியநாச்சி அப்படின்ற அங்கையர்கண்ணி, இவங்களை நாகவல்லி அப்படின்னும் அழைக்கிறாங்க. 6ஆவதா பிறந்தது செண்பகவல்லி, இவங்களை செல்லியம்மன் அப்படின்னும் அழைப்பாங்க. படை வீரர்கள் இவங்களை வழிபட்டு வந்ததுனால படைவீட்டம்மன் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. 7ஆவதா பிறந்தது சந்தனமாரி, 8ஆவதா பிறந்தது காந்தாரி. நாகலோகத்துல நாகக்கண்ணி 8 பிள்ளைகளையும் ரொம்ப அன்பாவே வளர்த்துட்டு வந்தாங்க. வளர்ந்து பருவமடைந்த பெண்கள் அத்தனை பேரும் எங்களோட முகமும் உங்களோட முகமும் வேற வேற ரூபத்துல இருக்கேம்மா அப்படின்னு நாகக்கண்ணி கிட்ட கேக்குறாங்க. அதற்கு நாகக்கண்ணி தான் சிவனை நோக்கி தவம் புரிஞ்சதாகவும் சிவபெருமான் தோன்றி 8 பிண்டங்கள் கொடுத்ததாகவும் அதுலேருந்து நீங்க எல்லாம் உருவானீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. தங்களோட பிறப்பின் நோக்கம் என்ன அப்படின்றத சிவபெருமான் கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு 8 பெண்களும் சிவனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க.
சிவபெருமானும் அஷ்டகாளிகள் முன்னாடி தோன்றி மகேந்திரகிரி பர்வதத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு வர மகிஷாசுரனை அழிக்கிறதே உங்களோட படைப்பு அப்படின்னு சொல்றாரு. அஷ்டகாளிகளும் மகிஷாசுரனை அழிக்கிறதுக்கான வரங்களை சிவபெருமான் கிட்டேருந்து கேட்டு பெறாங்க. சிவபெருமான் அவங்க கேட்ட அனைத்து வரங்களையும் கொடுக்கறாரு. சிவபெருமானோட ஆணைப்படி மகேந்திரகிரி பர்வதத்துக்கு அஷ்டகாளிகள் போகிறாங்க. மகிஷாசுரனுக்கும் அஷ்டகாளிகளுக்கும் இடையே பெரிய யுத்தம் நடக்குது. மகிஷாசுரன் ரொம்பவே வலிமை வாய்ந்தவன் அப்படின்னு அஷ்டகாளிகளுக்கு புரியுது. அதனால 8 பேரும் தனித்தனியா போரிடாம எல்லாரும் சேர்ந்து ஒரே வடிவமா மாறுறாங்க. 8 காளிகளும் ஒரே உருவமா சாமுண்டீஸ்வரியா மாறுறாங்க. மாறி மகிஷாசுரனை வதம் செய்யறாங்க. இருக்கும் தருவாயில மகிஷாசுரன் சாமுண்டீஸ்வரி கிட்ட வரம் கேட்கிறான். தாயே, என்னை மன்னிச்சிருங்க, உம்மை சுமக்கும் பாக்கியம் எனக்கு தாங்க அப்படின்னு வேண்டிக்கிறான். ஆங்கார சொரூபினியா இருந்த சாமுண்டீஸ்வரி சாந்த ரூபினியா மாறுறாங்க. மகிஷாசுரனை மன்னிச்சு சிங்கமாக்கி தனது வாகனமா மாத்திக்கிறாங்க. 8 காளிகள் ஒன்று சேர்ந்து சாமுண்டீஸ்வரியா அருள் புரிகிறாங்க. மகிஷாசுரனை வதம் செஞ்சதுனால மகிஷாசுர வர்தினி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அஷ்டகாளிகளோட வரலாறு இதோட முடியுது. கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.